அடர்ந்த காட்டில் கணவனால் கொல்லப்பட்ட பெண் 2 ஜென்மங்கள் தாண்டியும் நடந்த பழிவாங்கல். யார் அந்த இசக்கியம்மன்? சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் பழகை நல்லூரில் லட்சுமி என்ற நடனமங்கை வேலவன் என்ற பூசாரி மீது உயிரையே வைத்தாள். ஆனால் வேலவன் இவள் தாசி குலத்தை சேர்ந்தவள், நம்மை ஏமாற்றி விடுவாள் என சந்தேகப்பட்டான். ஒரு நாள் அவளை காட்டுக்கு அழைத்துச் சென்றான். அவள் சோர்வாக அவன் மடியில் உறங்கும் போது ஒரு பாறாங்கல்லை தூக்கி அவள் தலையில் போட்டுக் கொன்றான். சாகும்போது லட்சுமி சபதம் செய்தாள். அடே வேதியா, இந்த கள்ளிச்செடியே சாட்சி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை கொல்வேன். மறு ஜென்மத்தில் லட்சுமி நீலி என்ற ஆவேச சக்தியாக பழிவாங்க காத்திருந்தாள். வேலவன் காவிரி பூம்பட்டினத்தில் ஆனந்த செட்டி என்ற வணிகனாக பிறந்தார். ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து, தென் திசை செல்லாதே என்று சோதிடர் எச்சரித்தார். ஆனந்த செட்டி அதையும் மீறி தென் திசைக்கு வியாபாரம் செய்ய வந்தான். வழியில் நீலி அவனை மறித்தாள். அவன் பயந்து ஓடினான். அவள் ஒரு குழந்தையை கையில் ஏந்தி ஊர் பஞ்சாயத்திடம் ஓடினாள். ஐயா, இவர் என் கணவர், என்னையும் குழந்தையையும் விட்டு ஓடுகிறார். அந்த குழந்தை அப்பா என்று ஆனந்த செட்டியிடம் ஓடியது. ஊரார் அவளை நம்பினார்கள். அவனிடமிருந்த கத்தியை பிடுங்கி இவளுடன் தங்கு என்று கட்டளையிட்டனர். அன்று நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள். அவனது முன் ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினாள். ஞாபகம் இருக்கிறதா வேதியா? அவன் கதற கதற அவள் அவனை கிழித்துக் கொன்று தன் சபதத்தை முடித்தாள். கோபம் தணிந்த அந்த நீலியே இன்று முப்பந்தல் இசக்கியம்மனாக காட்சி தருகிறாள். உங்களுக்கு இசக்கியம்மன் மீது பக்தி இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.